ஸோ நான் இப்போ எங்கே இருக்கிறேன், இந்த கிரிக்கானதா விழாக்கில் நீங்கள் எங்கே தான் பார்க்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ஜாம் நகர், குஜராத்தில் இருக்கிற ஜாம் நகர், எல்லாருக்கும் பிடிச்ச ரவீந்திர ஜடேஜா அவர்களோட ஜாம் நகருக்கு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி விழாவில் ஒரு பழமையான ஒரு விஷயத்தையும், ஜடேஜாவோட வீடு எங்கேயாவது பக்கத்தில் வச்சுன்னா போவோம். நான் ஜடேஜா பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ப்ளஸ் ஜாம் நகர் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் பழசையும் காமிக்கலான்னு இருக்கேன். இந்த கிரிக்கானதா விழா எப்பவுமே வந்து பழசை நிறையா காமிக்கும், அதே மாதிரி ஊரையும் சுற்றி காமிக்கும். ஸோ இந்த கிரிக்கானதா விழாக்கில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஜாம் நகர் வந்துட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜடேஜா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஜடேஜா பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நான் ஜாம் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போகல, நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வர வழியில் இறங்கிட்டேன். அங்கே கிரிக்கெட் பங்களான்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே போகணும். அது ஒரு இடம் இல்லை, ஒரு மாதிரி பாரம்பரியமான இடம். ரஞ்சி ட்ரோஃபிலாம் வந்ததுக்கான ஒரு காரணம் அதுவும் அந்த இடம்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஜாம் நகர் மார்க்கெட், இதான் மார்க்கெட்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் பின்னாடி ஒரு மார்க்கெட் இருக்குது, இப்போ நான் காமிக்கிறேன். நிழலே கிடையாது, வெயிலில் இருக்காங்க, ஆனால் கூடார போட்டுருக்குறாங்க. ஓகே, இங்கேருந்து எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நடந்து போயிடுவேன் நான் அந்த கிரிக்கெட் பங்களாக்கு. ஜாம் நகரோட வீதிகள் பார்க்குறீங்க. லேட்டாக தாங்க வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி வரத்துக்காக பிளான்லே இல்லை, ஆனால் டே 5ம் முடிஞ்சிருச்சு. டே 5 மேட்ச் போல், டே 4லேயே முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. 70 கிலோமீட்டர், நான் ராஜ்கோட்லேருந்து நீங்கள் ஜாம்நகர் வரணும் 70 கிலோமீட்டர். ஜடேஜாலாம் இங்கேருந்து தான், ஸோ அதாவது 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறாரு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ் அப்படி தான், ஏன்னா ராஜ்கோட் தான் உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஸோ சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் அங்கே தான் இருக்குது, அதனால் அங்கே தான் போய் கிரிக்கெட் விளையாண்டாகணும். ஸோ நான் வந்துட்டேன் கிரிக்கெட் பங்களாக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ரவீந்திர ஜடேஜா, வினோத் மன்கன், சலீம் துரானி, ரஞ்சி, இவங்க எல்லாமே இங்கே தான் விளையாண்டு வந்த இடம். வந்திருக்கிறோம், இங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே பசங்க விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அஜித் சின்ஜி கிரிக்கெட் பெவிலியன் 1908 இது கட்டப்பட்டது. ரஞ்சித் சின்ஜி அவரோட பேர் இருக்குது பார்த்தீங்களா. ரஞ்சி ட்ரோஃபி நடக்குதுல்ல, அதுக்கு இவரோட பேரில் தான் நடக்குது. ரஞ்சித் சின்ஜி ட்ரோஃபின்னு இல்லாமல் ரஞ்சி ட்ரோஃபி அப்படின்னு நடக்குது. 1932 இங்கிலாந்துக்கு இந்தியா டெஸ்ட் சீரிஸ் ஆட போவாங்கல்ல, அப்போது இவரும் ஸ்குவாடில் இருந்தார். துலீப் ட்ராஃபி நடக்குதுல்ல, துலீப் சின்ஜி அவரும் இங்கே தான் ஆடி கிரிக்கெட் பழகியவர். இதோட பழமை உங்களுக்கு தெரியுதா? 1908 கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஜாம் நகரில் கிரிக்கெட் 1908 இருக்குது. இந்த கிரவுண்டுக்கு வயசு பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ பழசுன்னு. இந்த கிரவுண்டு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த இந்த பங்களா கட்டியிருக்காங்க, கிரிக்கெட் பங்களா. ப்ராக்டிஸ் மேட்ச் போயிட்டுருக்கு, அது ஸ்கோர் கார்டு பசங்க குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அம்பையர் பாருங்களா, ஒரு சின்ன பசங்க தான் நின்றுட்டுருக்காங்க, ஒரு சின்ன பையன் தான் நின்றுட்டுருக்கான். லெக் அம்பையரும் சரி, மெயின் அம்பையரும் சரி. மேலே போகலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னா அந்த பையன். அப்பா மேலே போயிட்டுருக்கேன். அந்த காலத்து பெவிலியன் இங்கெல்லாம் அதான் கிரேட்ஸ், பல கிரேட்ஸ். அம்பையர் ரூம் பூட்டிருக்காங்க. பசங்களோட கிட் பேக்லாம் இருக்குது. அந்த காலத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் தெரியுது, அப்படியே இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி காமிக்குது பழசு. இது அந்த காலத்து ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு காமிக்குது. கான்கிரீட் இல்லாமல் ஸோ மரத்தாலே மேலே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவே உங்களுக்கு தெரியும், அதுவே உங்களுக்கு காமிக்கும். கேட்பாரற்று கிடக்கு, கண்டுக்கவும் இல்லை, ஆடுது. இதை கைவிட்டுட்டாங்க 2005 போல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி விட்டாங்க. பட் ரெனோவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ரவீந்திர ஜடேஜா 6 6 கிளப் கிரிக்கெட்டில், T20 கிரிக்கெட்டில் 6 6 அடித்த கிரவுண்டும் இதுதான். இப்போது ரஞ்சி ட்ரோஃபி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, ரஞ்சி ட்ரோஃபி பிறந்த இடம் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பிரபோன் ஸ்டேடியம் இருந்தாலும், ஒரு பக்கம் சேப்பாக் இருந்தாலும், இதுவும் ஒரு பழமையான. ஸோ சலீம் துரானி, அதுக்கப்புறம் ரஞ்சி,
வினோ மங்கண்ட். ஸோ இந்த மாதிரி பல 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 ஹிஸ்டாரிக் கிரிக்கெட்டர்ஸ், கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் தான் ஆடினாங்க. இந்த கிரவுண்டோட நிலமை இப்போ பாருங்களேன். இது அம்பையர் ரூம்னு போட்டிருந்துச்சு. அம்பையர்ஸ்லாம் இப்போ இல்லை. இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா மைனாக்களும் புறாக்களும் தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. இப்படி தான் இருக்குது. பா, சேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஃபேனில் தான் எலக்ட்ரிசிட்டிலாம் இருக்கான்னு தெரில. ஆனால் போட்டு பார்த்தா அதாவது ஆயிரமான்னு தோணுது. இல்லை, சில சுவிட்செலாம் ஒர்க்காகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெட்ஸ் இருக்குது. மொத்தம் 4 நெட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாம் கான்க்ரீட் தான். பழைய நெட்ஸ் அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது இந்த இடம். மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, ஊருக்கு நடுவில் கிரவுண்டு, அதை சுற்றி ஆலமரம், உட்காந்து மேட்ச் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதான் ஒரு கட்டத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் கிராஸ் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. அங்கே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சண்டை ஃபைட்டு. பசங்க அப்பீல் கேட்டாங்க எல்பிடபிள்யூக்கு, அம்பையர் கொடுக்கல. அது எப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பசங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. கேப்டன் நினைக்கிறேன், கேப்டனுக்கும் பேட்ஸ்மேனுக்கு சண்டை. பேட்ஸ்மேன் போக மாட்டான்னு நிற்கிறான், அம்பையர் சொன்னால் தான் போவேன்னு நினைக்கிறான். ஆனால் அம்பையர் வந்து பேட்ஸ்மேன் டீம் தான், நம்ம ஊரில் விளாடல, அது மாதிரி தான். பவுலருக்கு கடுப்பாயிட்டான். சொல்ல முடியாதுங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் வயசு 100க்கு மேலே இருக்கலாம். பாருங்களேன், கண்டிப்பாக 100 வயசு இருக்கும் இந்த இடத்துக்குலாம். இதில் என்ன 4 இடம், 4 கல் இருக்குது, ஜன்னல் இருக்குது, இதுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ தான் இப்படி இருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இங்கெல்லாம் ஒரு காலத்தில் வரவே முடியாத அளவு கூட இருந்திருக்கும். சைட் ஸ்க்ரீன்லாம் இப்போ எல்லாம் இப்போ கொண்டு வந்தோம். இப்போனா ஒரு 10-20 வருஷத்தில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டாங்க. ரோலர்லாம் இதெல்லாம் ஆக்டிவாகவே இல்லை. இந்த ரோலர்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து CK நாயுடு ஆடிட்டுருக்காரு. மரத்து நிழலில் கிரிக்கெட் பங்களாவில் காலமாக மண் தோன்றி கிரிக்கெட் போயிட்டுருக்குது. அடுத்து வர ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட தான் ஜடேஜாவோட வீடு கேட்டிருக்கேன். பையன் சொல்லியிருக்கிறாப்புல CK நாயுடு ஆகிட்டுருக்காப்புல. ஒரு காலத்தில் கிரிக்கெட்டோட பிறப்பிடமாக இருந்த இடங்கள் எல்லாமே இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வினோ மங்கண்ட் அவருக்கு வந்து செலவு வச்சுருக்காங்க, அதையும் காமிச்சிடுறேன். அனில் கும்ப்ளே அவர்களுக்கு இப்போ தான் வந்து பெங்களூரில் ரோடு ஓகேங்களா, அனில் கும்ப்ளே ரோடு இருக்குது. ஆனால் சிலை யாருக்குமே கிடையாது. எந்த விதமான கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே சிலை இருக்கும், ஆனால் ஊருக்குள்ளே சிலை இருந்ததே கிடையாது. வினோ மங்கண்ட்டுக்கு சிலை வச்சுருக்குறாங்க. வினோ மங்கண்ட் நீங்கள் மன்கண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே, பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களே, வினோ மங்கண்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, மன்கண்ட் மூலமாக உங்களுக்கு தெரிய வருதுங்கிறதே வருத்தம். தி கிரேட்டஸ்ட்டு ஆல்ரவுண்டர் இவர். இந்த சிலை தான் அப்படியே ஊருக்கு நடுவில் வச்சுருக்காங்க. காமிக்கிறேன் க்ளோஸில். இப்போல்லாம் சிலை வைக்கிறதுக்கெலாம் பெருசாக அனுமதி கிடைக்கிறதில்ல. ஸோ வினோ மங்கண்ட் கூட செல்ஃபி எடுத்தாச்சு, வீடியோலையும் பதிவு பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலாம் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே எந்த கிரிக்கெட்டருக்கும் இப்படி ஒரு சிலை கிடையாது. பட் ஊருக்கு நடுவில் வச்சுருக்குறாங்க. பக்கத்துலேயே பாருங்களேன் மெயின் ரோடு, அதுக்கப்புறம் இந்த ரோடு இல்லைங்களா, இந்த ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினோ மங்கண்ட் அவரோட பேர் வச்சுருக்குறாங்க. வினோ மங்கண்ட் ரோடு இது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சிலை வச்சுருக்குறாங்க. நைஸ், நல்லா இருக்குது. ஜாம்நகர் ஒரு பழைய காலத்து ஒரு கிரிக்கெட் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே அந்த கிரிக்கெட் விளாட்ற பசங்க கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஜடேஜாவோட வீடு இங்கே வந்து, ஆனால் நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் நடந்து எனக்கு என்னமோ மேப்பு காரில் போனால் 6 நிமிஷம் காமிக்குது, நடந்து போனால் 30 நிமிஷம் காமிக்குது. 2 கிலோமீட்டருங்க மேப் சொல்லுது. ஆனால் ஒருத்தவங்க வந்து இல்லை இங்கேருந்து 1 கிலோமீட்டருங்கிறாங்க. என்ன கதையோ. ஆனால் எனக்கு மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னால் நம்பவே முடியாது. அது சில நேரத்தில் ரொம்ப பெரிய பல பொய்களை சொல்லும். சர்ப்ரைஸாக இப்போ இந்தியன் பிளேயர்ஸ்லாம் லஞ்சுக்கோ டின்னருக்கோ ஜடேஜா இன்வைட் பண்ணியிருந்தா, இப்போ நான் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தா இந்த டைமில் தான் கிளம்பணும், இல்லை 6 மணிக்கு மேலே தான் கிளம்புவாங்க. லஞ்ச் அப்படின்னா இதனால் அங்கே தான் இருக்கணும், இல்லை இப்போ தான் கிளம்பணும். ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னு பார்ப்போம். மொழியும் தெரில, எங்கே இருக்குன்னு தெரில. நடந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ இன்னொரு 300 மீட்டர்னு காமிக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு அட்ரஸ் தெரில, கேட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கேட்கவும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது.
இந்த எதிர்பார்ப்பில் உங்களுக்கு காமிக்கணும். நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் ஜடேஜாவோட வீடியோ நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் பார்த்துருக்குறேன். அது ஃபார்ம் ஹவுஸில் தான் அடிக்கடி போடுவார், குதிரை சவாரி செய்கிற மாதிரிலாம். நெருங்கிட்டேன், பக்கத்தில் நெருங்கிட்டேன். ஜடேஜா வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் ஜடேஜாவோட வீடு. ஆமாம், இதுதான் ஜடேஜா வீடு. சும்மா எப்படி கட்டி வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். ஜடேஜாவோட வீடு ஃபோர்ட் மாதிரி, வாசல் ஃபோர்ட் ஷேப்பில் வச்சுருக்கிறாரு. நல்லா இருக்குல்ல? பின்னாடி இருக்குது பாருங்கள் ஜடேஜாவோட வீடு. இந்த வீடு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜடேஜாவோட வீடு. ஸோ ஆட்டோவில் இருக்கேன், அதாவது ராஜ்கோட்டை வீட்டுக்கு கிளம்புறேன். நேற்றுக்கு ஜாம்நகர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு அது தெரியாது. பட் ஆனால் இது வந்து இப்போது ராஜ்கோட்லேருந்து கிளம்பும் போது எடுக்கிற வீடியோ. ஜடேஜாவோட வீட்டில் இருந்து நான் உங்களுக்கு அங்கேருந்து ஏதாவது பேசியிருக்கலாம், காமிச்சிருக்கலாம். பட் ஏன் நின்று பேசலை அப்படின்னா, அங்கே ஒரு மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டிஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் யூடியூபராக ப்ரொஃபஷனல்ஸ்டான்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனல் யூடியூபர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதுனால என்னால் வந்து அங்கே அவ்வளோ நேரம்லாம் நின்று பண்ண முடியாது, பேச முடியாது. ப்ளஸ் அவங்க டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளை பின்ன தலைப்புச் செய்தியில் வந்துட்டோம், இல்லை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், மாவு கட்டு தான். ஸோ அது ஒன்று. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீடியோ எடுக்கும் போதே, எடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறோம் பார்த்துருப்பீங்களே, அது எடுக்கும் போதே வந்து அந்த செக்யூரிட்டி கதவை திறந்து பார்த்தாங்க. ஏன்னா செலிப்ரிட்டிஸ் வீடு, யாராவது 4-5 பேர் வந்து ஏதாவது கரெக்டாக ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனாலே அங்கேருந்து வந்துட்டேன். பட் வீடு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, சிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காரு. அது அவரோட கோட்டை தான், கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காரு. அதோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்னால் போக முடியல. ஜாம்நகரை பொறுத்த வரைக்கும் ஜாம்நகர் தான் டிஸ்ட்ரிக்ட், ஜாம்நகர் தலைநகரம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பஸ் ஸ்டாண்ட் வசதிலாம் இல்லை. நாங்கள் வந்து பஸ்ஸு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே கிட்டத்தட்ட ஜாம்நகர் டு ராஜ்கோட், அதாவது பெரம்பலூர் தலைநகரம். பெரம்பலூர்லேருந்து நான் எங்கேயாவது போனோன்னா எனக்கு அடிக்கடி பஸ் இருக்குல்ல. இல்லை பெரம்பலூர்லேருந்து இப்போது நீங்கள் அரியலூர் போகணும், இல்லை பெரம்பலூர்லேருந்து நீங்கள் ஜெயங்கொண்டம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி பஸ் இருக்குல்ல. அப்படின்னா அப்படி பஸ்ஸு கிடையாது. பஸ் ஸ்டாண்டும் அவ்வளோ சிறப்பான பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குஜராத் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் குறையும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒன்றும் அவ்வளோ சிறப்பான எல்லாம் தமிழ்நாட்டிலையும் மோசமான இடங்கள்லாம் இருக்குது. பட் தமிழ்நாடு வேறு ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விட்டு தான் ஆகணும். ஸோ நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வரதுக்கே லேட்டாகி டயர்டாகிட்டேன். ஸோ பெருசாக அந்த வீடியோவும் பண்ண முடியல. தமிழ்நாடு ரஞ்சி ட்ரோஃபி குவார்டர் ஃபைனல் போயிருக்காங்க, வீடியோ பண்ண முடியல. ட்வீட் மட்டும் போட்டு விட்டேன், ஸ்டோரி மட்டும் போட்டு விட்டேன். புரியுது, கடமை தவறி இருக்கிறேன். சரி, இப்போ ராஜ்கோட்லேருந்து கிளம்புறேன். பஸ் ரிப்போர்ட்டிங் டைம் இன்னும் ஒரு 1/2 hour தான். நான் போய் சேர்ந்துருவேன். என்ன சொல்கிறது, நான் எப்பயுமே ஒவ்வொரு இடத்த விட்டு வரும்பொழுது ஹார்ட் ஃபீலிங்ஸ் வச்சுக்கவே கூடாது, நம்ம எமோஷனலாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் நான் தங்கியிருந்தோட நான் வந்து ஒரு 7 நாள் தங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் அழுததே கிடையாது. இதை தாண்டி அழக்கூடாதுன்னு நான் எப்பவுமே இருப்பேன். பட் என்னால் அழாமல் இருக்க முடியல, அழுதேன். அதெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஃபீலாக பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் ஹைக்கிங் பண்ணி நிறைய தடவை இந்த மாதிரி நான் லைட்டாக உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்கும். எப்போவுமே ஒவ்வொரு இடத்த விட்டு கிரவுண்டை விட்டு வரும்போது சரி, ரூமை விட்டு வரும்போதும் அந்த ஊரை விட்டு வரும்போதும் எனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ், அழுகை அப்படிங்கிறது இருக்கும். நான் ரோபோட்டா ஏலியனா எனக்குள்ளேயும் இருக்குது. பட் அதை மீறி கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பட் ஆனால் எனக்கு இந்த தடவை ராஜ்கோட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ராஜ்கோட் நான் நினச்சது வேறு, ஆனால் எனக்கு கொடுத்தது வேறு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ராஜ்கோட் பொறுத்த வரைக்கும். எப்படி சொல்கிறதுங்க, நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, எனக்கு எப்படி தெரில, நல்லா இருந்துச்சு. ராஜ்கோட் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தெரிலனா சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ராஜ்கோட். சரி, ஓகே, ராஜ்கோட் பிடிச்சிச்சு. அடுத்தது உங்களை வந்து ராஞ்சியில் சந்திக்கிறேன். ராஞ்சி கிருக்கானந்தா